நிற்கிது, இந்த வருது, ஆளை தேடி வருது. மாடு தேடி அடர்ந்த காட்டுக்குள்ள தீவிரமாக போய்கிட்டு இருக்கோம். ட்ரோனு நம்ம டீம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. கால் அடிச்சிருச்சு, காலை உடுத்துருச்சு. நான் ஓட்டவானே வாங்க, இது வண்டி இழுக்குது. நண்பர்களே, 15 நாள் மாட்டை வந்து அண்ணன் தேடிட்டு இருக்காரு தீவிரமா. கண்டுபிடிக்க முடியல. அதை பற்றி நான் வந்து அப்புறம் போய் அங்கிட்டு போய் கேட்போம். அதனால் இன்னைக்கு ஏரியூர் மலையில் ஏரியூரில் அவுத்த மாடு, நீரே சொல்லுங்கள். ஏரியூரில் அவுத்த மாடு, ஏரியூரில் அவுத்த மாடு மாட்டை காணும். அண்ணனோட ட்ரோன் உதவியோட மாட்டை தேடிக்கிட்டு இருக்கான். ஆமாம், ரொம்ப தீவிரமாக தேடிட்டு இருக்கான். 2-3 நாளில் வந்து ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பாட் பண்ண முடியலை. இப்போ வந்து ட்ரோன் உதவியோடு போய்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, ரொம்ப ரிஸ்க் எடுத்து போய்கிட்டு இருக்கிறோம். இந்த பாயிண்ட் வேணால் போடுவோமா? இந்த பாயிண்ட்லையா? ஸோ ஃபைனலாக ஒரு பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். சுற்றி சுற்றி தேடிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 2 பேட்டரி வந்து தீர்ந்துருச்சு. எத்தனை நாள் தம்பி தேடிட்டு இருக்கீங்க? 12 நாள். அவத்தோட சேர்த்து 15 நாள் வந்துருச்சு கணக்கு. தண்ணி கிடக்கிற மாதிரி இருக்கு. நம்ம வண்டியில் பாரு, இது ரோடு. ஏரியூர் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோமாங்க. ரோடு தெரியுதா? ரோடு அப்படி நமக்கு பேக்கில் மலையில். கரெக்டாக அந்த டைரக்ஷனில் தான் இருக்கு. மாட்டை தேடி ஒரு பயணம். ஏரியூர் மலையத்தை சுற்றி பார்த்துக்கிறது. மாட்டை காடி அனாதையாக இருக்குது கைஸ். அப்படியே கொஞ்சம் அப்படியே அந்த பாறையை ட்ரக் பண்ணி அங்கேருந்து கீழே இறங்குங்க. அங்கேருந்து அப்படியே அந்த தண்ணிக்கு போகிற மாதிரியா? கைஸ், எங்களுக்கு தண்ணி வாங்க இன்னொரு டீம் போயிருக்கு. நான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டீம் தான் தண்ணி வாங்க போன டீம். தண்ணியோட வந்துட்டாங்க. ஹீட்டாக இருக்குது. வாங்கிட்டு வந்தாலும் கூலிங் வாட்டர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இஞ்சியில் ஒட்டி வச்சுக்கிட்டு இருக்கான். ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்கு ஐடியா கிடையாது. கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சாலே ஹீட்டு குறைஞ்சிரும். மண்டையில் முடி தான் கம்மியாக இருக்குது, மற்றபடி மூளை அதிகம் தலைவர். நம்ம அண்ணன் வந்த வேலையை தவிர எல்லா வேலையும் பார்க்கறது. சாப்பிட்டு தெம்பா இருந்தா தானே மாடை வெட்டி பிடிக்க முடியும். கண்டுபிடிச்சா பண்ணிட்டு வந்த பாவத்துக்கு கறி சுண்டக்கா வத்தல் போடுவாங்கல்ல, வத்த குழம்புல போடுற சுண்டல். வந்து புளியை திண்டுக்குங்க யாராச்சும் வேணா பார்த்துங்க. ஏரியூர் மலைபூரா இருக்குது. இந்த சுண்டல் தான் இது. அந்த சுண்டல் பழம் பயங்கரமாக கசக்குது. பழம் கூட பச்சைக்காய் இதை விட பயங்கரமாக கசக்கும். அண்ணன் இப்போ அந்த விசப்பரிச்சியை ட்ரை பண்ண போகிறாரு. பயங்கர கசப்பாக இருக்கும். பயங்கரமாக கசக்கு. புளி தான் அதிகமாக ஊற்றி வைப்பாங்க. அசைவு கூட இல்லை. மஞ்சள் கலர் வந்து நான் அம்மா டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ள வந்து தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக இருக்கிறத தாண்டி மாடோட அசைவே தெரியலை. ஆனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தேடிக்கிட்டு இருக்கோம். சொல்லு சரி, மாடு தேடிக்கிட்டு இருக்காரு. சொல்லு. திருப்பத்தூர்ல இருந்து இது ஆல்பம் முடியுது. இங்கிட்ட அம்மச்சி இது தோப்பு, இது லெஃப்ட் சைடு இருக்க தோப்பு. இந்த கம்மா தான் நம்ம வந்து ஒரு வாரம் தேடி டீம் எல்லாம் மனசு உடஞ்சிருச்சு. வேறு மாட்டையும் பார்க்க முடியலை, கண்ணுக்குட்டியும் பார்க்க முடியலை. இங்கே காட்டு மாடு நிறையா தெரியுதான்.
200 காட்டு மாடுக்கு மேலே தெரியுதா? போட்டு விட்ருங்க. ஆனால் காட்டு மாடை இன்னைக்குன்னு பார்த்து காணா. யாரும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ட்ரோனில் வர்றாங்க அப்படின்ட்டு. இப்போ ட்ரோன் அமைச்சிட்டு நோக்கி போயிட்டு இருக்குது. இங்கே தேடிட்டு இருக்க போய் வீட்டு பக்கம் போயிருக்க போகுது. தண்ணி குடிக்க வந்துச்சுன்னு சொன்னார்ல அந்த தடவை. இந்த காட்டுக்குள்ள சரி எல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டாங்க. இதுல இருந்து ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணி போடு, டென்ஷன் ஆகுது. அப்போ இழுத்து போடு. இருக்கிற மண்ணுகளை கிளச்சி விட நான் அமைச்சுடி போவாப்ப அமைச்சிட்டு அந்த பாதில் வந்த பதக்கிட்ட போங்க. நம்ம போய் தண்ணி குடிச்சு அந்த இடம் இருக்கான்னு பாரு. வத்தக்காய் கசக்கு தானே செய்யும். கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ஹோட்டலில் வத்தக்குழம்பு சொல்லி வைக்கிறாங்கல்ல, இதுதான் வீட்டில் இருக்கு. ஆமாம், அது அதிகமாக கசக்காது. கீழே இருக்கா அது அசைவ சுண்டக்கா சைவ சுண்டக்காவா? இல்லை, இது பயங்கர கசக்கம். நண்பர்களே அந்த தண்ணி கொடுங்க. இந்த அதை கொஞ்சம் போட்டு அண்ணன் நொறுக்கி கையில் கொடுக்க போறாரு. தேடியே எடுக்க முடியாது. புதுசா பழகிட்டு இருக்காங்க. சொல்லு சரி. எங்கடா ஒரு மாடு கண்டுபிடிச்சிட்டா 64 ஜிபி காட்டுதால. 14 ஜிபி தானா? ஃபோட்டோஸில் ஏற்றுற மாதிரி இருக்கும். என்னன்னு கேட்டுக்க. ஒரு மாடு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம தேடின மாடு கிடையாது. நிற்கிது, இந்த வருது, ஆளை தேடி வருது. இது கவுரோட வருது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கிளியராக தெரியும். சிக்னல் சும்மாவே கிடைக்கிறவன் நேரம் போகணும். காடு சரியான காடு. தூரம் அந்த அதுவானே இருக்கு. பணம் பார்த்துட்டு இந்த இதெல்லாம் இந்த மேலே இந்த இன்னும் இருக்க மாட்டோம். மேலே டவுட் இருக்கு. ஓடுங்கண்ணே மாட்டு கொம்பு மேலே. கொம்பு மேல ஓடுனா ஓடுது மாடு பின்னாடி திருப்பிட்டு நம்மள கண்டுபிடிச்சோமா? இல்லை கொஞ்சம் நடந்து அந்த சைடு போங்க. நான் சொன்னல அந்த மாதிரி முன்னாடி போயிட்டே இருக்கணும். ட்ரோன் வந்தோன்னு போகுது பார்த்தீங்களா? தெரியுது. நைட் ஜெயிலில் பற்றி பாருங்க. இது நம்ம பார்த்தது 4 மாடு வருது. தம்பி நம்ம இங்கிட்டு இருக்கோம், மலையை தாண்டி இருக்கோம். ஏய் அந்த மாடோட தெரியுதுடா. ஒரு கண்டு அதாவது மஞ்சட்டு மாடு தாங்க அது. கயிறு தெரியுதா கருத்தில் உண்டா தோம்பா? அது காரினே. அது காரி கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேங்க. இல்லை வேற ஒரு மாடு. நண்பர்களே நம்பாதீங்க, போய் இவ்வளோ தூரத்தில் இருக்குது. நம்ம இவ்வளோ தூரம் ஜூம் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகே. ட்ரோன் பேட்டரி 2 பேட்டரி முடிஞ்சு 3வது பேட்டரியில் சர்வே ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்களா? இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நேராக முடிகிற இடத்துல இருக்கோ. கம்மா இன்னும் கொஞ்சம் எஜ்ஜு இருக்கிறத பார்ப்போம். இங்கே கிடையாது. இங்கே இருக்கிறது இங்கே ஒன்றும் தெரியலண்ணே. இருட்டில் அண்ணே இன்னொரு காரி ஒன்று வேணா அங்கே தெரியுதுண்ணே. வேணா அதுக்கு பதிலாக மாதிரி 4 மாட்டோட தெரியுது. 2 வெள்ளை மாடு. அந்த ஏரியா கொஞ்சம் சுற்றி பாருங்க. அப்போ அந்த பொன்னமராவதி மாடு விட்டுட்டு போயிட்டாங்களா வேணாம்னு? நம்ம தினமும் நம்ம இங்கே அவங்க எப்படி தினமும் வர முடியும்? அங்கனே அங்கே இருக்கிறதால தெரியுதுண்ணே. மாடு வேணாம்னு விட்டுட்டு போயிட்டாங்களா? ஃபோன் நம்பர் தெரியுமா? இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு வருவாங்க. அப்புறம் நான் மாடே காணோம். அவரு அந்த மாட்டை தெரியுது, அந்த மாட்டை தெரியுது. அங்கனே ஓடிக்கிருக்காங்க. கேளுங்க அந்த மாட்டுல மாடு இருக்கா? ஏய் அதுல 4 மாடு இருக்கு. அந்த கரையிலே பாருங்க. கரையிலே அந்த சைடு பாருங்க. கொஞ்சம் மேல கொஞ்சம் ஒத்தையா மேய். அது அந்த கரை சைடு அங்கிட்டு வயல் இருக்குங்க. அங்கிட்டுலாம் மாடு பெரிய பெரிய எருமை மாதிரி இருக்கு. என்னங்க அது வாத்தாங்க? அது நல்லா பாப்பேன். தண்ணியா கிடக்குது. என்னது என்ன பெருசா கிடக்குங்க? மானா இருக்கு. இதுலயே வாத்துங்க. இது இவ்வளவு தூரத்துல இருந்து பெருசா தெரியுது. வாத்தா குருவியா? வாத்து கண்ணில் தண்ணி இருக்கா?
எத்தனை மணிக்கு இருங்க இந்த மலை சொல்லு சரி ஏத்திட்டியா வடக்கையும் கிழக்கையும் ரொம்ப ஃபோட்டோஸ் வந்து என்ன மாதம் அது நவம்பரில் இருக்கும் 2026 வெட்டிங் 25 வெட்டிங்கில் நவம்பரில் இருக்குமா சரி வெட்டி பார்த்து 2000 அந்த மாட்டில் ஒட்டியே பாருங்க போச்சுல இந்த டேட்டை பார்த்துக்க அந்த டேட் படி தான் சேவ் பண்ணியிருப்பாரு சரி நேற்று மாடு கொடுத்து ஏன்னா இந்த குரூப்ல போடாம வச்சிருக்கு எல்லாருமே தெரியும் ப்ரோ இங்கே வாங்க சரி இதில் எங்கன்னு பார்த்தோம் நம்ம மாடு ஏன் குரூப்ல போடல அதை இந்த பார்த்தோம் 38 தாங்க இருக்கு வந்துடுவோம் இந்த கம்மா மட்டும் வச்சுக்கோங்க இது எந்த ஊர்னே அது இதை தாண்டிக்கிட்டு போயிருச்சு சரி சரி ஓகே ஓகே நம்ம தாங்க போடணும் நீங்க ஏன் போடணும் நீங்க வாய்ஸ் பத்தி எனக்கு அது சம்பந்தம் இல்லைப்பா நீங்க கொடுத்தீங்க ஏன் குரூப்ல போடல மாடு நிறைய மாடு இருக்குதுங்க இதில் எதில் பாருங்க அதெல்லாம் வரும் பாருங்க ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன் guys. இந்த போடாம இருக்கா இந்த போதுங்க இது பசுமாடா பசுடா பசுமாடு இதே மாதிரி இருக்கும் அந்த கலர்லானே இருக்கும் அந்த மாதிரி இதே கலர்ல இருக்கும் ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன் உடச்சு விரல உள்ள கொடுத்துருவோலேடா கைஸ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க மறுபடியும் இப்போ ஒரு மாடை பார்த்துருக்கேன் காய்ஸ். ட்ரோன் பறந்து போய்கிட்டு இருக்கு. அதேமாதிரி அந்த மாடை தான் இருக்கானு துணியோட போய்கிட்டு இருக்காங்க. மாடு ஓட மறைஞ்சு என்ன அவர் பசுமாட்டுல கொம்பளை ரோட்ல போட்டு இழுக்கிட்டே சரியான சங்கட்டா இழப்பா சும்மா போட மாட்டோம். பசு கொம்பளை போட அதை எடுக்கலடா நம்மளை தேடி உங்களை கயத்தை போட்டு கயத்தோட ஓடிடுச்சா மாடை தேட வச்சுட்டு நீங்கள் அந்த மாடையும் தேடணும் இதில் இதுல 3வது பேட்டரியும் ட்ரைன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரிவர்ஸ் சார்ஜில் பின்னாடி போகுதுல இருக்கான். ஓடுது மாடு. அங்கே ஆள் இருக்காங்க கூட பாருங்க நான் கரையில் வண்டி எடுத்துகிட்டு போவோம். இதில் பாருங்கள் எந்த மாடுன்னு அக்கா மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. அக்கா மாடு மேய்க்கிறாங்க பக்கா. இதுக்குள்ள ஒரு காலை நிற்கிது. அக்கா நாங்கள் செய்வோம் பக்கா. அது கிளவி பற்றிக்கிட்டே இருக்கு இந்த சைடு சவுண்டுக்கு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் உள்ளூர் மாடு நான் அடப்புகளை மேய்னேன். இந்த மாடு இல்லையாங்க அப்படியே இந்த ரேடியஸில் இந்த காட்டுக்குள்ளே அப்படியே வாங்க. அப்படியே கூட சவுண்ட் இங்கே கேட்குது. இங்கிட்டு இன்னும் நம்ம இங்கே நாங்கள் தெரிஞ்சிடும்ண்ணே. இப்போ ஹைட்டில் வந்து தெரிஞ்சிடும் மாடு நின்றுட்டாரு. அந்த டைரக்ஷன் இல்லை, இங்கிட்டு தான் எங்கள் நம்ம சைடா. எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த தண்ணி இருக்குல்ல தண்ணிக்கு வரும்னு சொல்கிறீங்க. தண்ணியை பார்த்துட்டா கரெக்டாக இருக்குன்னு தோணுது. இதுதான் சொல்ல முடியாது மாடு தானே இது. அதுக்காக நான் சொல்கிறேன். இல்லை இங்கிட்டு தான் பார்த்துட்டோமே பார்த்துட்டேன். கயரோட போன மாட்டேன் காணுமே. அது அவ்வளோ கயிறு இறந்தாச்சு. கயரோட போயிருச்சா? மாட்டை தேடிய பயணம் இப்போ கவுரு தேடிய பயணம் மாறிடுச்சு. வீட்டுக்கு 28 ஆகி போச்சு வேறு. வீட்டுக்கு வந்தாலும் கண்டிப்பாக ரிட்டன் ஆகணும். 20க்குள்ளே எடுத்துருவேன். இல்லைன்னா இறந்துருவோம். குருவி அதெல்லாம்
அடுத்து ட்ரோனை தேடி ஒரு பயணம். அதான் ட்ரோன் இது 3 நிமிஷம் தான் காட்டுது பார்த்தியா மேலே. 26 வந்துருச்சுண்ணே. அதுக்கு அது ஏரில் எட்டி போகணும்ல. 25. இந்த வீட்டுக்கிட்ட என்ன நல்லவே இல்லை சொல்லிவிட போகிறேன். பார்த்தா கூட வரட்ட முடியாது. கப்பல் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி. 24. 23. 23. சரி, இங்கேருந்து லைட்டாக சொன்னோம். லைட்டா ரைட்டா இதான் தாங்க முடிக்க மாட்டேங்களா கல்லா பார்த்துட்டாண்டா சும்மா என்னடா. சரிண்ணா. சரி, இதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம இழந்துருவோம். இங்கே இருக்கும். இப்போ வந்து மாடை வந்து கண்டுபிடிக்க முடியல நண்பர்களே. புறம் வச்சும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ அதனால அடுத்த லொக்கேஷனை தேடி போய்கிட்டு இருக்கோம்.